عن أبي هريرة رضي الله تعالى عنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم أي العمل أفضل قال إيمان بالله ورسوله. கணித்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமையாயம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ இந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரை முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி கடமையானவுடன் ஹஜ்ஜினுடைய அறிவிப்பை அறிவித்த ஹதீஸை நேற்றைய தினம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். சுகீல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதலு, அமல்களில் சிறந்த அமல் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்வதுதான் அமல்களிலேயே உயர்ந்தது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்வதுதான் அமல்களிலே மிகச்சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கப்பட்டுச்சு, சும்மா கையில சும்மா மாதா, அதற்கு பிறகு எது என்று கேட்கப்பட்டது. கால அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது அமல்களிலே சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கீழ திரும்பவும் கேட்கப்பட்டது, சும்மா மாதா, பிறகு எது என்று கேட்கப்பட்டது. கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹஜ்ஜும் மப்ரூர், ஹஜ்ஜும் மப்ரூர் தான் அமல்களில் சிறந்தது. ஹஜ் மப்ரூர்னா என்ன? ஹஜ் மப்ரூர்னா என்ன? பாவங்கள் கடக்கப்படாத ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ் மப்ரூர். பாவங்கள் கடக்கப்படாத ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ் மப்ரூர். ஹஜ்ஜுடைய செயல்களில் பாவ செயல்களும் இருக்குமா அப்படின்னா பாவ செயல்கள் இருக்காது. அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில், அந்த நேரங்களில் தவிர்க்கப்பட வேண்டியதை தவிர்க்க வேண்டும். ஆனா பாவம் செய்யறதுக்குண்டான காரணங்களும் செயல்பாடுகளும் தான் முன் வந்து நிற்கும். நமக்கு இருக்கக்கூடிய கூட்டம், தங்குவதற்குண்டான இடங்கள், கழிப்பிடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கதானே செய்யும். இயல்பாக ஒரு வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய கழிவறை, நாம் படுப்பதற்குண்டான ஒரு இடம், இப்படி வாழ்ந்து விட்டு இண்டிபெண்டாக வாழ்ந்து விட்டு பலதரப்பட்ட மக்களோடு சேர்ந்து வாழும் பொழுது பலவிதமான பேச்சுகளும் பலவிதமான சூழ்நிலையும் ஏற்படத்தான் செய்யும். அந்த நிலையிலையும் நீ பாவம் செய்யாமல் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பெயர் தான் ஹஜ்ஜம் மப்ரூர் என்று பெருமக்கள் என்ன பண்றாங்க, பாவம் கடக்காத ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ்ஜம் மப்ரூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹஜ்ஜம் மப்ரூர் யாருக்கு கிடைத்து விட்டதோ அவருடைய வாழ்க்கை அவரை மாற்றிவிடும். முன்பு இருந்த காலத்தை விட அவர் இன்னும் நல்ல மனிதராக வாழ்வார்.
அதுதான் அடையாளம் என்று பெருமக்கள் சொல்றாங்க. முன்பு கெட்டவராக இருந்திருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், நல்ல மனிதராகவே வாழ்ந்திருக்கலாம், இன்னும் நல்ல மனிதராக மாற்ற வேண்டும். அது அவருடைய செயல்பாடுகளில் அது இருந்தால் அது ஹஜ்ஜம் மபரூருடைய தாக்கம். அது அந்த தாக்கத்தை அந்த ஹஜ்ஜம் மபரூர் ஏற்படுத்தும் என்று நமக்கு பெருமக்கள் சொல்லித்தரோம். ஹஜ்ஜம் மபரூருக்கு பாவம் கலக்காத அந்த ஹஜ்ஜி அப்படின்னு சொல்றோம். இன்னும் பெருமக்கள் சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜம் மக்பூல், அதுக்கு பெயர் என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. ஹஜ்ஜம் மக்ரூருக்கு ஹஜ்ஜம் மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று பெருமக்கள் சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி எப்படி இருக்க வேண்டும்? அதுல எந்த விதமான தவறுகளும் இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக், எந்த விதமான பாவமான பேச்சுகளும் பேசல, எந்த விதமான பாவமான பேச்சுகளும் பேசல, பாவமான செயல்களையும் செய்யல அப்படின்னா ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருகிறார். யாருடைய ஹஜ்ஜில தேவையில்லாத பேச்சு இல்லையோ, யாருடைய ஹஜ்ஜில தேவையில்லாத என்ன பாவமான செயல்கள் இல்லையோ, அன்று பிறந்த பாலகனை போல. தேவையில்லாத பேச்சு அப்படின்னா பேச்சுகள் பேசக்கூடியவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. யாராச்சும் ஒண்ணு கலப்பி விட்டுட்டு போயிடுவாங்க, இருக்கிற ஆள் சம்மதமே இல்லாததான் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கும். பேச்சு அப்படிங்கிறது நேற்று ஒரு உரையாட்டம் கூட சொல்றார், இந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரே ஒரு வாசல் அப்படின்னா, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரே வாசல். என்ன வாசல் அப்படின்னா இந்த வாய் தான். இந்த நாவை கொண்டு நல்ல விஷயங்களை செய்து நல்ல காரியங்களை பேசி சொர்க்கத்திற்கும் போக முடியும். இந்த வாயை கொண்டு தீய விஷயங்களை செய்து தீய விஷயங்களை பேசி நரகத்திற்கும் போக முடியும். அதனால சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரே வாசல் என்று அவர் பேசப்படுவது சொன்னார். இந்த நாவை இந்த வாயை கொண்டு என்ன பண்ணணும்? ஹஜ்ஜுடைய காலங்கள்ல கட்டுப்பாடு வேண்டும். தீய பேச்சுகளை பேசிவிடக்கூடாது. நம்ம சர்வசாதாரணமாக பேசக்கூடிய போடா அப்படி சர்வசாதாரணமாக பேசக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய அநாகரிகமான வார்த்தைகள் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஹஜ்ஜுடைய காலங்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி யாருடைய ஹஜ்ஜி தேவையில்லாத பேச்சும் பாவமான செயல்களும் இல்லையோ, கரஜாயோவின் வலதத்துஹு, அன்று பிறந்த பாலகனை போல அவர் ஹஜ் செய்து விட்டு திரும்புகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹஜ் மப்ரூர்னா என்ன? பாவம் இல்லாத ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். இதுக்கு பெயர் தான் ஹஜ் மப்ரூர் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தர்றார். அதே போல ஒரு மனிதர் உம்ரா செய்கிறார், அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ரா செய்கிறார், அதுக்கு பிறகு ஒரு உம்ரா செய்கிறார். ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு கஃபாராவாக மாறிவிடும் என்று சொல்ல. கஃபாரானா என்ன? பரிகாரமாக மாறிவிடும். ஒரு உம்ரா செய்துவிட்டு இன்னொரு உம்ரா செய்ததுக்கு மத்தியில் இடைப்பட்ட காலங்களில் சிறு சிறு தவறுகள் செய்திருந்தால் அந்த சிறு சிறு தவறுகளுக்கு பரிகாரமாக அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய செயலாக அடுத்த உம்ரா மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஜர் தொழுகிறோம், ஃபஜருக்கும் நுகருக்கும் மத்தியில் உண்டான சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தால் அந்த நுகருடைய தொழுகை என்ன ஆயிடும்? அது மன்னித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல உம்ராவும் சிறு சிறு தவறுகளை மன்னிக்கக்கூடியது, அது பரிகாரமாக அமைந்துவிடும். ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் உண்டான காலங்களிலுடைய அந்த பாவங்களை அது பரிகாரமாக ஆக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வல் ஹஜ்ஜுல் மப்ரூர். ஹஜ் மப்ரூர்னா என்ன? லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதுக்கு கூலி என்ன? சொர்க்கம் தான் கூலி. தனியா தொழுதா நன்மை,
ஜமாத்தா தொழுதா 27% நன்மை அதிகம், காபத்துல்லாஹ் தொழுதா 1,00,000 நன்மை. இப்படி நன்மை இந்த கால்குலேஷன்லாம் இருக்குல்ல, இந்த கால்குலேஷன் ஹஜ்ஜில் இருக்கா? இவ்வளவு நன்மைன்னு சொல்லி இருக்கா அப்படின்னா இவ்வளவு நன்மைகள் எல்லாம் கிடையாது. அதுக்குரிய நன்மைகளே என்னதான்? சொர்க்கம் தான் என்று சொன்னாங்க. லைஸலஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. சொர்க்கத்தை தவிர வேற நற்கூலியே கிடையாது. எதுக்கு? ஹஜ்ஜம் மப்ரூர். ஹஜ் மப்ரூர்னா பார்த்தோம். ஹஜ்ஜம் மப்ரூருக்குண்டான நன்மை என்ன? சொர்க்கம் தான் நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும்